வெல்கம் டு சேஞ்ச் கப்பல். We are back. ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, இன்னும் 10 daysல ஓணம் வருது. என்ன செஞ்சோம்? ஓணம். ஸோ எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறாங்க. எங்கள் லவ் ஸ்டோரி சொல்லும் போது சொல்லியிருப்போம், நான் மலையாளி, வர்ஷா இஸ் மாவாடி. ஸோ வர்ஷா மார்வாடியா மல்லுகளாக நம்ம மாற்ற போகிறோம். என்ன செஞ்சோம்? So excited. ஆமாம், ஈவன் ஷீ ஸோ எக்ஸைட்டட். 2 வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு கல்யாணத்தன்னைக்கு மட்டும்தான் அந்த மல்லு சாரி கட்டினா. அதுக்கடுத்து யாரும் அது ஃபங்க்ஷன், ஃபேமிலி ஃபங்க்ஷனில் ஒரு மல்லு சாரி கட்டினா. But for sure she's not gonna get a sari. I'm very sure about it. But something traditional Mallu style ஓணம். ஆமா. ஸோ என்னோட ஷாப்பிங் வந்து ஆன்லைன்ல முடிஞ்சிருச்சு. நான் எனக்கு என்ன ஷர்ட் வேணுமோ அதை வாங்கிட்டேன். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வர்ஷாக்கு வந்து நான் ஆன்லைன்லாம் வேணாம், நான் நேரில் போயிட்டு பார்த்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாங்கன்னு சொல்லியிருக்கா. ஸோ அதுக்காக ஒரு ரிசர்ச்லாம் பண்ணி வச்சிருக்கா சில இடம். அதில் வந்து ஏதோ ஒன்று ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு இடத்த வச்சிருக்கா. அந்த இடத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் போக போகிறோம். See you guys, stay tuned. See you guys there. நாங்க கிளம்பிட்டோம். We are on the way. So ஓணம் வந்து actually ஓணம் பத்தி எனக்கு அவ்வளவு தெரியாது. Because basically அவன் சொன்ன மாதிரி நான் ஒரு மார்வாடி, இவன் வந்து மல்லு. எங்களுக்கு வந்து ஓணம் விஷயம் வந்து ரொம்ப very important festival. Correct? So ஓணம் சாதியா வந்து வருஷம் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. இந்த வாட்டி அதையும் கண்டிப்பா அவளுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போறோம். ஆக்சுவலி உண்மை சொன்னோன்னா நான் ட்ரெஸ்ஸோட அந்த ஃபுட்டுக்கு தான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். பட் எனிவே எனக்கு வந்து ஓணம் இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் வந்தா எனக்கு எவ்ரி மந்த் ஐ திங்க் ஒரு ட்ரெஸ் வாங்கிடலாம்ல. ஐயோ அப்படி இல்லைங்க, அவங்களோட ஃபெஸ்டிவல் ஏதாவது வந்தா நம்ம பண்ணுவோம், என்னோட ஃபெஸ்டிவல் ஏதாவது வந்தா பண்ணுவோம். நான் என்ன சொன்னேன்னா அதே மாதிரி இந்த மந்தே ரக்ஷாபந்தன் வருது. ஸோ இந்த மந்தே அந்த ரக்ஷாபந்தனுக்கும் வாங்கி கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன் இப்போவே. என்ன சொல்றேன்? வேண்டாம் செஞ்சோம், எனக்கு அதுவே பயமா தான் இருக்கு நீ பண்றது. ஜோக்ஸ் அபார்ட், பட் இன்னைக்கு வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ஓணம்காக எனக்காக ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஸோ ஓணம் ஃபெஸ்டிவலுக்கு கெட் ரெடி வித் மீ, கெட் ரெடி வித் அஸ், அதை நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் நான் வாங்கிட்டேன் ஒரு ஷர்ட்டு. அதையும் நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பட் காமிக்கலாமா இல்லை அப்புறமா உங்களுக்கு இது பண்ணிக்கலாமா செஞ்சுடா? நோ வில் ரிவீல் ஆன் தட் டே. என்ன வாங்கிருக்கோம்? ஆமாம், இன்னைக்கு வேண்டாம். ஸோ அன்னைக்கு வந்து நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு வில் கோ. ஸோ இன்னைக்கு என்னன்னா ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி தான். எனக்கு வந்து நான் ஆன்லைனில் பார்த்துட்டு வருஷா நோ நான் போட்டு பார்த்து இதுக்கு என் ஸ்கின் டோனுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வாங்குவேன். சார் வந்து கரெக்டாக வந்து ஷர்ட்டு ஆர்டரும் போட்டான். நேற்று ஷர்ட் வந்துச்சு அவ்வளோ ஃபாஸ்ட்டு. அப்புறம் நான் வந்ததுக்கு அப்புறம் பார்க்குறேன் என்னதுன்னு கேட்டா, செஞ்சு எதுவும் இல்லை, இது ஓணமோட ஷர்ட். டேய் அடா பாவி. அப்புறம் நான் கேட்டேன் என்னோட ட்ரெஸ்ஸுங்க. இல்ல நான் முன்னாடியே பிளான் பண்ணிட்டேன், நம்ம நாளைக்கு போயிட்டு ஷாப்பிங் பண்றோம் அப்படின்னு சொன்னா. எனக்கு தெரியாது. அது வந்து எனக்கு வந்து இப்போ டவுட்டா இருக்கு, அவன் முன்னாடியே பிளான் பண்ணானா இல்ல நான் பார்த்ததுக்கு அப்புறம் இது சொல்றானான்னு எனக்கு தெரியல. பட் எனிவே இப்போ வந்து நாங்க ஒரு நல்ல இடத்துக்கு அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தாங்க. ஸோ ஈவன் நான் ஏன் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன்னா, I'm gonna see my baby in Mallu dress. That's gonna hit so different. அது நல்லா இருக்க போகுது. என்ன செஞ்சிடும்? இன்னொன்னு என்னன்னா, ஓப்பனா சொன்னா இப்பதான் நான் வருஷம் பொண்ணாவே பார்க்க போறேன்ற மாதிரி தான். என்னைக்காச்சும் அவ சுடிதாரோ இது போட்டு பார்த்துருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு வந்து அங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு நல்ல மல்லு சுடிதார். அதான் வருஷா செலக்ட் பண்ண இடம். நிறைய ஆன்லைனில் செக் பண்ணி என்னென்னமோ பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கா. ஆனால் செலக்ட் பண்ணி வச்சிருக்காளா இல்லை உள்ளே போய் தான் பார்க்க போகிறான்னு தெரியல. இந்த இடத்துல கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. அதனால் உள்ளே போயிட்டு என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி ஷாப்பிங் எவ்வளோ நிமிஷத்தில் முடிச்சு சீக்கிரமாக முடிச்சா தெரியுமா? அது ஆக்சுவலாக அவள் எனக்காக தாங்க முடிச்சா. ஓப்பனாக சொல்கிறேன், அவளுக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு நாங்கள் மேபிள் வந்தோம். கலெக்ஷன்ஸ் வாஸ் ரியலி குட். அதான் நான் தப்பே சொல்ல மாட்டேன். அட்டகாசமாக வச்சுருக்காங்க அசோக் நகரில். ஸ்டோரும் நல்லா பெருசாக வச்சுருக்காங்க. ஏசி மட்டும் போடல. தயவு செய்து அதை பார்த்துக்கிட்டு அவங்க கஸ்டமர்ஸ் எவ்வளோ பேர் வராங்க. நீங்கள் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்னா அவங்க அட்லீஸ்ட் போட்டு பார்க்கறதுக்கு நாங்கள் வெளியே நிற்கிறோம், அவங்க உள்ளே போய் போட்டு பார்க்க போகிறாங்க.
ஏன்னா இன்னொன்று எங்களை விட்டுருங்க, உள்ள ஒரு 5 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. பாவம், அவங்களுக்கு சுத்தமாக வென்டிலேஷனே கிடையாது. எனக்கு தெரியும் அது எவ்வளோ பேர் பார்ப்பாங்கலாம் தெரியாது, ஒரு 100 பேர் பார்ப்பாங்க அவ்வளோதான். கலெக்ஷன்ஸ் மட்டும் நல்லா இருக்குந்தா மட்டும் பத்தாது, இருக்கிறவங்க எல்லாரையும் ஒழுங்காக பார்த்துக்கணும், வர கஸ்டமர்ஸ் ஒழுங்காக பார்த்துக்கணும்னு அவங்ககிட்டே கேட்டேன். ஏன்னா அவங்களே உள்ளே எப்படி இருக்காங்கன்னே தெரியல. பட் வி வென்ட் ஃபார் அ குட் திங். மேபிள் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் வந்தோம். கலெக்ஷன்ஸ் ஆர் ரியலி குட். அவங்க ட்ரெஸ் விஷயம் நான் எதுவும் தப்பு சொல்ல முடியாது. பட் இது வந்து ஒரு தனியா கலெக்ஷன் எடுத்து வச்சிருக்காங்க. பட் உள்ள போன உடனே கலெக்ஷன் நல்லா இருந்தது. அதனால லைக் நான் இவங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, நம்ம கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிடலாம். ஐ மீன் நான் சொல்லல, அப்படி நான் நினைச்சிட்டேன். லைக் இங்க வந்துட்டோம், சரி இங்க கலெக்ஷன் நல்லா இருக்கு, எப்படியாவது வாங்கிடலாம்னு சொல்லிட்டு எனக்காண்டி சீக்கிரமா பண்ணா. பட் ஆனா ட்ரெஸ் அவளுக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ வாங்கிட்டா. நான் வாங்கிட்டேன். இவனுக்கு வர வேர்த்து ஊர்த்தோஸ் ரொம்ப சீக்கிரமா, உங்களுக்கே தெரியும். லைக் நிறைய வீடியோஸ்ல நீங்க இன்னொன்னு, இப்போ அதை நாங்க ட்ரெஸ் ரிவீலும் பண்ண மாட்டோம். ஏன்னா நானும் சர்ப்ரைஸா போட போறேன், வருஷம் சர்ப்ரைஸா போட போறேன். அன்னைக்கு நீங்க பாப்பீங்க. ஸோ வருஷோட ஷாப்பிங்கும் டன், என்னோட ஷாப்பிங்கும் டன். ஓணமோட வைப்ஸோட, ஓணம் சாத்தியாவோட அன்னைக்கு எங்களோட ஓணம் வீடியோ வரும். இது வந்து சரி ஓகே, நாங்கள் உள்ள கொஞ்சம் நல்லா மேபிளை வச்சு நாங்கள் எங்களுக்கு ப்ரமோஷன்லாம் கூட எதுவும் கிடையாது. வருஷம் ஆசைப்பட்டு இந்த இடம் ரொம்ப நல்லா வச்சிருக்காங்க, அவங்களுக்கு வீடியோ போடலாம்னு சொல்லி போனால் அவங்க வீடியோவும் நாட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க எங்க வீட்டு பக்கத்துல மேபிள் ஆக்சுவலி சென்னையில நிறைய இடத்துல ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ எங்களோட ஏரியா வீட்டு பக்கத்துல நாங்க வந்து பார்த்தோம். பட் பேக்ட்ராப் ஒண்ணு ஆஸ் ஹி டோல்ட் லைக் அங்க வந்து ஏசி கொஞ்சம் ப்ராப்ளம். மத்தபடி கலெக்ஷன்ஸ் இஸ் ரியலி குட். ஓணம்க்குன்னு உங்களுக்கு வாங்கணும்னா கண்டிப்பா இங்க ட்ரை பண்ணுங்க. திஸ் இஸ் நாட் அ ப்ரமோஷன், பட் பர்சனலி எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. ஸோ நான் இப்போ ஆக்சுவலி இந்த வீடியோவில் நான் ரிவீல் பண்ண மாட்டேன். நான் என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் இட். நான் என்ன ட்ரெஸ் வாங்கியிருக்கேன்னு, பட் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் அது எல்லாமே காமிச்சிருக்கேன். ஸோ see you on ஓணம். நாங்கள் கெட் ரெடி வித் அஸ். மேபி நாங்க ஓணத்துக்கு போவோம், இல்ல ஓணத்துக்கு ஒரு நாள் 2 நாளுக்கு முன்னாடி போவோம், இல்லனா பின்னாடி போவோம். யா, பிகாஸ் ஆனா ஓணம் அன்னைக்கு will release the video. யா, அதுதான் எங்களோட பிளான். ஸோ ஓணத்தை அன்னைக்கு ரிலீஸ் பண்ணணுன்றதான் எங்களோட பிளான். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Thanks for watching. If you like this video, do subscribe. Follow and சாரிங்க. Do subscribe, share, like. Ta-da.